Planning mistakes part 2. ஸோ இந்த பிளாட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 35 ஃபீட் பை 55 ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங்னா இந்த பிளாட் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ கீழே வந்து ஒரு பெட்ரூம் அகாமடேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லே அவுட் வைஸ் இஸ் டோட்டலி ஃபைன். இதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் இருக்குது. இந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் ரெக்டிஃபை பண்ணோன்னா இந்த பிளான் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா என்டர் ஆன உடனே டோர் வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீட்டுடைய லென்த் மட்டும் பார்த்தீங்கன்னா 14 ஃபீட் இருக்குது. இந்த 14 ஃபீட்டில் 3 to 3.5 ஃபீட் நமக்கு டோருக்கே போயிடுச்சுன்னா நம்ம ஃபர்னிச்சரை இந்த ஃபுல் ஸ்பேஸுக்காக யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்பேஸ் கம்ப்ளீட்டாக ஒரு காரிடார் ஸ்பேஸுக்காகவே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வென்டிலேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது கிராஸ் வென்டிலேஷனுக்கு. ஸோ சைடில் வந்து வெஸ்ட் சைடில் ஒரு ஷாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் வித் ஃப்ரண்ட் கார்டன் இருக்கிறதுல கிராஸ் வென்டிலேஷன் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த டோர் சிங்கிள் டோராக கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு டபுள் டோராக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த என்டையர் ஸ்டேஜே வந்து இந்த டோருக்கு நம்ம ஒரு நீஷ் மாதிரி கொடுத்து இந்த டோரை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் மாதிரி நம்ம கிரியேட் பண்ண முடியும். இதனால இந்த கார் பார்க்கிங் கொஞ்சம் கம்மியாகும். ஹாலில் இருந்து நம்ம கிச்சனுக்கு போகிற வழியில நமக்கு ஸ்டேர்கேஸ் அண்ட் டைனிங் ஏரியாவும் இருக்குது. இந்த ஸ்பேஸ் ரெண்டுமே நம்ம மர்ஜ் பண்ணுறது மூலமாக இந்த என்டையர் ஏரியாவை ஒரு நல்ல ஆக்டிவான ஏரியாவை நம்ம மாற்றிக்க முடியும். இப்போ வந்து ஒரு காரிடார் ஸ்பேஸாக நமக்கு நெகட்டிவ் ஸ்பேஸாக கன்வெர்ட் ஆகுது. இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஸ்டேர்கேஸ் என்டையர் டிப்ஸ் வந்து இந்த த்ரூ அவுட் வால் ரன் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டைனிங் டேபிளும் நம்ம கொடுத்தோம்னா இந்த ஏரியா நல்லா ஆக்டிவாக மாற்ற முடியும். ஸ்பேஸும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இன்னொரு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட் ஆட்டோகேட்ல யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட்டை வந்து சம்டைம்ஸ் சில பேர் ஸ்கேலுக்காக இருக்காது. ஸோ இந்த டைனிங் டேபிளே பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் ஸ்கேலில் இல்லை. இதனால இந்த ஏரியா வந்து அடைச்ச மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் கிச்சன் ஏரியா பார்க்கலாம். கிச்சன் வந்து ஒர்க் ட்ரையாங்கிள் நல்லாவே ஃபாலோ ஆயிருக்கு. இந்த கிச்சனுடைய அமைப்பு வந்து ஒரு 13 ஃபீட் 6 இன்ச் அளவுக்கு இருக்கு. இது வந்து என்டையரா நம்ம ஓப்பன் கிச்சனாக ப்ரொவிஷன் கொடுத்தோம்னா இந்த ஸ்பேஸ் ரொம்பவே அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கிச்சனுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பிரைவேட்டான ஏரியாவில் தான் இருக்கு. ஸோ இந்த ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கிற இடத்துல ஒரு சின்னதாக பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருவோம்னா டைனிங் பக்கத்துலேயே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் கவுண்டராகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம இந்த சைடில் இருக்க வார்ட்ரோப்லேயோ அப்படி இல்லைன்னா இந்த கார்னரில் லாண்ட்ரி பக்கத்தில் கூட கொடுக்கலாம். லாண்ட்ரி பக்கத்தில் வந்து கொடுக்கறது செகண்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கலாம். ஏன்னா வந்து ஏதாவது பாஸ் த்ரூ பண்ணுறதுக்கு இந்த சைடில் ஃப்ரீயாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு எப்போவுமே 2.5 to 3 ஃபீட் வந்து நமக்கு ஸ்பேஸ் இருக்கணும். ஃபியூச்சரில் டபுள் டோர் போனாங்கன்னா கண்டிப்பாக 3 to 3.5 ஃபீட் நமக்கு ஃப்ரிட்ஜோட மெஷர்மெண்ட் மட்டுமே வருது. ஸோ பேக் சைடில் ஒரு லாண்ட்ரி ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பேக் சைடில் செட் பேக்கும் இருக்கிறதால ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சர்வெண்ட் என்ட்ரிக்கும் இந்த பேக் ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து நமக்கு 14 by 12 நல்ல ஸ்பேஸில் இருக்குது. ஸோ நம்ம வென்டிலேஷன் பார்க்கும்போது டேரெக்டாக எந்த ஒரு வென்டிலேஷனும் இல்லை. இந்த சைடில் ஷாஃப்ட் இருக்குது. அந்த சைடில் வந்து லாண்ட்ரி கவர்டு லாண்ட்ரி இருக்குது. ஸோ இதில் வந்து சஜஷன் என்னென்னா ஒரு 3 ஃபீட்டுக்கு நம்ம சன்ஷேட் வந்து டெவலப் பண்ணிட்டு அதுக்கு கீழே நம்ம வாஷிங் மிஷினோ டிஷ் வாஷரோ கொடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நமக்கு நல்ல வென்டிலேஷனும் கிடைக்கும். பிரைவசி கிடைக்கிறதும் கஷ்டம். ஸோ ஷாஃப்ட் சைட்லையும் நம்ம வந்து ஏர் வென்டிலேஷனுக்காக ஓப்பன் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் பைப்பில் இருந்து கூட நமக்கு ஸ்மெல் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வெஸ்ட் சைடில் எப்போவுமே நமக்கு டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுப்போம். அந்த வழியாக நம்ம செட் பேக் கொடுக்கறது நல்லது. ஏன்னா அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த சைடில் நம்ம ஒரு மேனுவல் ப்ரொவிஷனும் கொடுத்து இந்த வெஸ்டர்ன் சைடில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வாஸ்துன்னு பார்க்குறப்போ லிவிங் நமக்கு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டேர்கேஸ் வந்து ஈஸ்டர்ன் சைடில் வரக்கூடாது. இது வந்து நமக்கு நார்த் ஈஸ்டர்ன் சைடில் வந்திருக்கு. ஸோ சவுத் ஈஸ்ட் கிச்சன் நல்ல ப்ரொவிஷன். அதே மாதிரி சவுத் வெஸ்ட்லேயும் பெட்ரூம் ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ டாய்லெட்டும் நல்ல ஒரு லொக்கேஷனில் தான் இருக்குது. கிளாசட்டோட பிளேஸ்மெண்ட்டும் சவுத் டு நார்த் இருக்கிறதால இந்த டாய்லெட்டும் வாஸ்து பிரகாரம் ஓகே. ஸோ உங்கள் பிளானில் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.